ப்ரெஸ் பீப்புளுக்குமே வணக்கம். படம் ஒரு நொடிக்கு அப்புறம் இந்த எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக அந்த படம் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடிக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த படம் ஜென்ம நட்சத்திரம். படம் வந்து ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளா எங்களோட பெஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்கோம். நீங்க அவசியம் தியேட்டர் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு பக்கா தியேட்ரிக்கல் மெட்டீரியல்ல அந்த படம் இருக்கும். தேங்க்யூ. Jan Nakshatram 18 July release ஆகுது. Please theater க்கு போய் பார்க்கணும் and spread the good word about the film. Thank you so much. வந்திருக்க each and everyone தனித்தனியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களோட ஒரு ரியாக்ஷனும் I was like observing. Thank you so much for coming and 18th July படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க. I'll be scrolling the Twitter. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து ப்ரெஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ஹாரர் பிடிக்குமா? ஹாரர் இருக்கு. த்ரில்லர் பிடிக்குமா? த்ரில்லர் இருக்கு. பேயும் இருக்கு, கூடவே ஒரு நாயும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் யூஸ்வலாக இல்லாமல் எவ்வளோ த்ரில்லிங்காக எவ்வளோ ஹாரர் வந்து கொடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணி டீமோடு சேர்ந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக முக்கியமாக முடிஞ்சால் சாயந்தரம் வாங்க. ஏன்னா வீட்டுக்கு போகும்போது திகில் அப்போ தான் தெரியும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட். நைட்டு வந்தால் நைட்டு அதான் சாயந்தரம் வந்தால் நைட்டு வீட்டுக்கு போகணும். நைட்டு வந்தால் வீட்டை திட்ட மாட்டாங்க. ஸோ அதான் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நொடிக்கு அப்புறம் நாங்கள் சேம் டீமா நெக்ஸ்ட் ஜென்ம நட்சத்திரம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம படம் பார்க்குறப்ப நிறைய பேர் எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கு கொடுத்த சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படமும் நீங்கள் கொடுப்பீங்க நம்புறேன். ஜூலை 18 எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் படம் பிடிச்சிருக்கு நம்புறேன். வர 18 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேய் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. சொல்லப்போனா நெகட்டிவ் எனர்ஜி மேல நம்பிக்கை இருக்கு. அது மனுஷ ரூபத்துல இருக்குன்றத நம்புறேன். ஆக்சுவலா இந்த கதை வந்து நாங்க ஒரு நொடிக்கு பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். சொல்லப்போனா 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடியே தெரியும். அப்பயே வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அது கரெக்டா ஒரு டைம் வரப்ப பண்ணலாம்னு யோசிச்சோம். ஒரு நொடிக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த ஸ்கேலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ப்ரொடியூசர். ஸோ அபோகம் சினிமாஸ் மூலமா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாமா, இதோட ஐடியா என்னன்னா ஜென்ம நட்சத்திரம் பழைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு முன்னாடி ப்ரீக்வல் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம பழைய ஜென்ம நட்சத்திரத்தையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்கு அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா படத்தை வச்சிருக்கோம். ஆமா, தெரியல. ஏன்னா நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் அவர் படம் மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா கூட ஏன்னா நாங்க ரிலீஸ் பண்றப்ப இவ்வளவு படங்கள் இல்லை. இப்ப நிறைய படங்கள் வருது. எல்லா படங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல படங்கள் இருந்தா தியேட்டர்ல அந்த படத்துக்கு நிச்சயம் ஒரு ஆதரவு கிடைக்கும் நம்புறோம். இந்த ஒரு எங்களால பெஸ்ட் எஃபர்ட் ஒரு நொடியை விட பெட்டரா பண்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணியிருக்கோம். அது அவுட்புட்டும் வந்துட்டு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நொடி தான் எங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது. இந்த எங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு டேரக்டருக்கு, கேமராமேனுக்கு, எல்லா டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அருண், இதே டீம் வந்து இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் டிராவல் பண்றப்ப இன்னும் எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த தடவை வந்து சிவம் கூட நாங்க வந்து கண்மணி பாப்பால இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களால ஒரு நொடியில அவர் கூட ஒர்க் பண்ண முடியல.
ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல திருப்பி ஒர்க் பண்ணிட்டோம். இந்த தடவை ரக்ஷா வந்திருக்காங்க, மால்வி வந்திருக்காங்க, அண்ட் மைத்ரியா வந்திருக்காங்க. ஸோ நான் ஒரு டீம் ஃபேமிலிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதோட அப்படியே நாங்க அடுத்த படத்துக்கும் கொண்டு போறோம். ஆக்சுவலி எனக்கு தமன்னி சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கதைக்கு அவர் கரெக்டாக ஆப்டா இருப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப இதா இருந்தது. இன்னொன்று எனக்கு கதையில வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எடுத்து கொடுத்து அதை வாங்கி நடிக்கிறத தாண்டி என் ஸ்கிரிப்ட் படித்தோடனே இதுதான் இந்த கேரக்டர், இதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுல தமன் ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப இல்ல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. பட் ஒரு லவ் சாங் தேவைப்பட்டுச்சு. அது வந்து அவங்க ஃபேமிலியை சொல்ற மாதிரி இருக்கணும்னு யோசிச்சேன். ஸோ அதனால மட்டுமே அந்த சாங் அங்கே பிளேஸ் பண்ண முடிச்சு. கன்ஃபார்ம் இருக்கு லைன் இருக்கு. தேங்க்யூ. இது ஆக்சுவலி ஃபுல்லாக கிறிஸ்டானிட்டியில் பேசி அதுலேருந்து ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான். ஆமாம், நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசி அவங்க சொன்னதை வச்சு ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான். அது எந்த மாதிரி ஆமா, இந்த பிள்ளை செத்து போச்சு என்ன பண்ண, இந்த பிள்ளை செத்து போச்சு என்ன பண்ண. ஆமா, அது ஃபாஸ்டா இருக்கிறதுனால இதா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை செத்து போச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க கன்சீவா இருக்காங்க. ஸோ அதே இது வருது. ஆமா, இல்ல நம்ம டெக்னாலஜி தான் வளருதே தவிர நம்ம உணர்வுகள் எங்க வளருது. இல்ல அந்த டைம்ல புரியுது. ஆமா சார், இதை எடுத்து அதாவது 666 ஒரு சாத்தானோட முத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. அது வந்து கிறிஸ்டின் பைபிள்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதுல அவங்க கூட பேசுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அதை நம்ம வச்சிருக்கோம். இப்போ சார் கேட்ட மாதிரி வந்து ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, இன்னமும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. உணர்வுகள் இன்னும் மாறல. எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு அப்பா தம்பியா இருக்கட்டும், அப்பா பையனா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும். ஸோ உணர்வுகள் எப்பயுமே மாறாது. அதே மாதிரி தான் தெய்வம் இவ்வளவு இது வந்தாலுமே கடவுளை கும்பிட தானே செய்யறோம். இன்னைக்கு கடவுளை நம்ம மாத்திக்கலையே, அதே மாதிரி அதுக்கு எதிர்வினை ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் எல்லா பேய் படத்துல ஹீரோக்கள் சாக மாட்டாங்க, அதே மாதிரி ஆக்சுவலி அதுக்கான ரீசன் செகண்ட் பார்ட்ல இருக்கு சார். படத்தோட ஓப்பனிங்ல ஒன்னு போட்டுருக்கோம் ஒரு லைன். சாரி, படத்தோட ஓப்பனிங்ல ஒரு லைன் ஒன்னு வரும். கொடிய விசைச்சடிக்க கூட ஒரு நல்ல ஒரு சொட்டு நல்ல நீர் தேவைப்படுது அது வளர்றதுக்கு கூட. அதுதான் இந்த கதையோட மொத்த பாயிண்ட்டுமே. தொடர்ச்சியா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எங்க இருக்கும் ஹீரோயின் ஒரு பயங்கர மாதிரி காட்டுறீங்க, அது வந்து அதுல லீட் பண்ற மாதிரி காட்ட மாட்டீங்க. ஆனா வந்து தமிழ் மட்டும் லீட் பண்ற மாதிரி காட்டுறீங்க. அவங்க கேரக்டர் கொஞ்சம் பயப்படுற மாதிரி கேரக்டர், அதை ஆதரவு பண்ற கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டர். சார் படத்துக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் தமிழ் பேரை வச்சு தமிழ் சினிமா நம்ம தான் வந்து அந்த கிரகங்கள் எல்லாம் பத்தி நம்ம தான் வந்து தமிழர்கள் தான் அந்த உணர்வுகளை குட்டிச்சாத்தான பத்தி எல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கிறிஸ்டியானிட்டி உள்ள கதையை எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க, அங்க வந்து குட்டிச்சாத்தான்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி வந்து குட்டிச்சாத்தான்னு சொல்லலையே, அது சாத்தான்னு சொல்றீங்க. சாத்தான் வேற. அதான் சாத்தான் வந்து நம்மளும் சாத்தான் வந்து நம்ம இதுல இருக்கு. ஜென்ம நட்சத்திரம் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு அதை வந்து அது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எல்லாமே பேசினாலும் நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியில உள்ள நிறைய சாத்தான் எடுத்து பண்ணிருக்கீங்க. அது எப்படி எனக்கு அந்த கதையில இருந்து எனக்கு கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ அது இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன இருக்கும். சாத்தான் இங்க இருந்து நம்ம பேய் பிசாசுன்னு சொல்றோம், சாத்தான்றது இது இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். நட்சத்திரம்னு சொல்லி அதுக்கான விளக்கமே இந்த படத்துலயே இல்லையே. ஜென்ம நட்சத்திரம் அதான் லாஸ்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் நானு. லாஸ்ட்ல அதனாலதான் அந்த குழந்தை. ஆமா சார், அதுவும் அதோட சேர்ந்தது தான். இப்போ நம்ம எனக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு, சித்திரை நட்சத்திரம் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? எனக்கு திருவோண நட்சத்திரம். இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குல்ல, அது மாதிரிதான் யாருமே இல்லாததுதான் ஜென்ம நட்சத்திரம். தேங்க்யூ.